கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகள், சிறு பிள்ளைகள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பார்ந்ததிலே இந்த அருமையான கருத்தினாலே கூட நாம் ஒரு சிலராக ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுதலும் சாக்கியத்தை பெற்றமைக்காக நாம் தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். இந்த நாளில் நாம் துவக்கப்படலாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 196வது பாடலை நாம் பாடுவோம். பரிசுத்தம் பெற்று வந்துட்டோமே ஒப்பில்லா கிருஷ்ணான் என்ற பாடலை பாடுவோம். பரிசுத்தம் பெற்று வந்துட்டோமே நாம் ஒப்பில்லா திருஸ்நானத்தினால் பாவதோஷம் நீங்க நம்பினீர்களா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமாய் விசுவாசத்தின் ஸ்நானத்தினால் குற்றம் நீங்கிவிட குணமாய் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் பரலோக சிந்தை அணிந்திட்டோமே வல்லமீபதயானத்தினால் மறு ஜென்ம பிறப்படைந்தோமே நாம் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமாம் விசுவாசத்தின் ஸ்நானத்தினால் குற்றம் நீங்கிவிட குணமாயிற்று ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மணவாளன் வர களிப்போமே நாம் துயநதியின் ஸ்நானத்தினால் மோட்சக்கரையேறி சுகிப்போமே நாம் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லாம் சுத்தமாய் விசுவாசத்தின் ஸ்நானத்தினால் குற்றம் நீங்கிவிட குணமாயிற்று ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். அடுத்தபடியாக நாம் ஜெபித்து கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் கடந்து செல்வோம். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். நம்முடைய துவக்க ஜெபத்தை சூர்யா நமக்கு நடத்தி உதவி செய்வார். ஜெபம் செய்வோம். அனாதி வனங்களை பேசுகிறதான எங்கள் ஜீவனோடு நல்ல தகப்பனே, இன்றைய உம்முடைய நாளிலே நீர் குடிவரத்து செய்வதற்காக நாங்கள் கொடி நன்றிகள் செலுத்துகிறோம். பிதாவே உம்முடைய வசனங்களை கேட்டு அதன்படி நடந்து கொள்ளும்படியாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவே உம்முடைய வசனங்களை சொல்லுகிறவர் அவராக இல்லாமல் பரிசுத்தாவின் மூலமாக சொல்லத்தக்கதான கிருபையும் ஆசீர்வாதம் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவே என்னென்றைக்கும் உம்முடைய வசனங்களை ஆராய்ந்து பார்ப்பதில் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதம் கிருபையும் திரும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. கிறிஸ்துவுக்கு அருமையான சகோதரி சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தர் வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும்படியாக தேவன் முக்தந்த மேலான கிருபிக்காக நாம் பரலோகத்தின் தேவனுக்கு நாம் நினைச்செல்வோம். எனக்கு அன்பார்ந்த உலகத்திலே அநேக கர்த்தர் வசனத்தை தெளிவாக புரியாத மக்களாக அறியாத மக்களாக இருப்பதை பார்த்து உண்மையிலே நாம் வேதனைப்படக்கூடிய மக்களாக இருக்கின்றோம். கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிப்பதற்கு பதிலாக இன்றைக்கு அநேகர் தங்களுடைய கற்பனைகள் இணைக்கிறார்கள், சுவிசேஷங்களாக பிரசங்கிப்பதை பார்க்கிறோம். இது இன்றைக்கு மாத்திரமல்ல, ஆரம்ப காலத்தில் கூட அப்படி நடந்ததாக பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார், வேத வசனத்தை எழுதியிருக்கிறார். மத்தேயு சுவிசேஷங்களில் பாருங்கள், மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது மத்தேயு 15ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வாசிக்கலாம். மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று
ஏசையா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார். ஏசாயா தீர்க்கதரிசி ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்களாம், வாயினால் என்னிடத்திலே சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகியிருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசலாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, இது உண்மை. இன்றைக்கும் அப்படித்தான் நடக்கிறது. நாம் தேவனை விசுவாசிப்பது, தேவனுக்கு பிரியமாய் ஜீவிப்பது, தேவனுடைய வசனத்தை கேட்பதன் மூலமாகத்தான். ஆகவே தான் பரிசுத்த பவுல் ரோம சபைக்கு இப்படி எழுதுகிறப்ப ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் தேவனுடைய வசனத்தை கேட்பதனால் தான் வருமே தவிர வேறு எந்த விதத்தில் நமக்கு விசுவாசம் வராது. அப்படி வருகிற விசுவாசம் தேவனுக்கு பிரியமான விசுவாசமாக இருக்க முடியாது. பாருங்கள், விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தை தெளிவாக போதிக்கிறது. பாருங்கள், எது விசுவாசம்? எபிரேயர் கூறுகிறார் பாருங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்திலே, விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்களும் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமாக, அதுதான் விசுவாசம். கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதுக்கு கீழ்ப்படியும் பொழுது அங்குதான் விசுவாசம் முற்று பெறுகிறது. ஆகவே கண்டு விசுவாசிப்பது விசுவாசம் அல்ல, காணாத ஒன்றை. ஆகவே காணாத ஒன்றை விசுவாசிப்பது எப்படி? கர்த்தருடைய வசனத்தின் மூலமாகத்தான். இந்த வசனத்துக்கு நீங்கள் என்ன செய்யணுமாம்? முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த வசனத்தின் மூலமாகத்தான் நீங்கள் நாம் அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழியை பெற்றுக்கொள்ளணும். ஆகவே தான் தேவன் நம்ம எல்லாருக்கும் அன்பின் கடிதமாக இந்த வேதாகமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வேதாகமம் தேவனால் கொடுக்கப்பட்டு ஒரு சட்ட புத்தகமாக இருக்கிறது. பாருங்கள், இந்த வேதாகமத்தில் மொத்தம் 66 புஸ்தகங்கள் உண்டு. இந்த 66 புஸ்தகங்களை 40 பேர் எழுதியிருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டில் 39 புஸ்தகத்தை 32 பேரும், புதிய ஏற்பாட்டில் 27 புஸ்தகத்தை 8 பேருமாக சேர்ந்தது. இது எப்படி எழுதினார்? தேவன் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்கள் மூலமாக எழுதிக்கிறார். வாசிக்கலாம் பாருங்கள். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20-22 வாசிக்கலாம். 323 பக்கம் 2 பேதுரு 1ஆம் 20-22 வாசிக்கலாம் பாருங்கள். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுயதோற்றமான பொருளை உடையதாய் இருந்ததென்று இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவினாலே ஏவப்பட்ட பரிசுத்த ஆவினாலே ஏவப்பட்டு இது ஒருபோதும் மனுஷ சித்தத்தினால் உருவாகும். ஆகவே தான் எனக்கு அன்பாந்தலி, நீங்களும் நானும் கர்த்தருடைய வசனத்துக்கு செவிசாய்க்க வேண்டும். இந்த கர்த்தருடைய வசனம்தான் நம்ம தேவனிடத்திலே சேர்க்கிறது. பாருங்கள் எப்படி என்று சொல்லி வாசிக்கலாம் பாருங்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கும் பொழுது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறியவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமுள்ளவர்களாய் இருக்கிறது. இது நமக்கு போதுமானதாக இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் நம்ம என்ன செய்கிறது? தேவனுடைய பிள்ளையாக ஆகுவதற்கு தேர்வுகளாக மாற்றுகிறது. கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதை விசுவாசித்து அதுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நீங்களும் நானும் தேர்ந்த மக்களாக மாறுகிறோம். ஆகவே தான் இந்த கர்த்தருடைய வசனம் நம்ம தேவனிடத்திலே தேர்ந்தவனாக செய்கிறது. எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படியாக அது நம்மை மாற்றுகிறது. நல்ல கிரிகளை செய்ய வேண்டும், தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும். இது கர்த்தருடைய வசனம் போதிக்கிறது. அது மாத்திரமில்லை, அவைகள் அதாவது கர்த்தருடைய வசனங்கள் உபதேசத்துக்கும் கரிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும்
பிரயோஜனங்களாக இருக்கிறது பாருங்கள். இது நமக்கு போதுமானது. கத்திரவசனம் உபதேசிக்கிறது, நம்மை சீர்திருத்தம் செய்கிறது, நமக்கு நீதியை படிப்பு. ஆகவே தான் இந்த கத்திர வசனத்துக்கு நிச்சயமாம் கவனம் செலுத்த வேண்டும். கத்திர வசனத்தை கேட்டு அதுபடி நடக்க வேண்டும். அதை விட்டு விட்டு மனுஷனுடைய கற்பனைக்கு நினைச்சுக்கிறான் செவிசாய்க்கவே கூடாது. ஆகவே தான் எபிரேயர் பாருங்கள், இந்த கத்திர வசனம் எப்படி நமக்கு வந்தது என்பதை வாசிக்கலாம் பாருங்கள். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிக்கலாம். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையை கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வராதத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்துமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பிப்பது? இது கர்த்தருடைய வசனம் நமக்கு கிடைத்ததற்கு அநேக அடையாளங்களை தேவன் செய்தார், அநேக அற்புதங்களை செய்தார். பரிசுத்தாவின் வல்லமையினால் தான் இந்த கர்த்தருடைய வசனம் கிடைத்தது. இந்த கர்த்தருடைய வசனத்தை குறித்து, இதன் மூலமாய் பெறக்கூடிய ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி நாம் தப்பித்துக்கொள்வோம். ஆகவே தான் எபிரேயர் கூறுகிறார் பாருங்கள் 2ஆம் வசனத்தில், ஏனெனில் தேவ தூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவருடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, கர்த்தருடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எப்படி என்று பாருங்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு, கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அறிவிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவுக்கு யார் அறிவித்தார்கள்? இயேசு கிறிஸ்து கூட அவர் சொந்தமாக சுயமாக சொல்லவில்லை, தேவன் சொன்னதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். பார்த்தீங்களா பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49-50 வாசிக்கலாம். யோவான் 12:49-50. நாம் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவில்லை, பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். பாருங்கள், ஆனால் இயேசு கிறிஸ்து கூட அவர் சுயமாக சொந்தமாக இதை சொல்லவில்லை. தேவன் எதை சொன்னாரோ அதைத்தான் அவர் சொன்னார். ஆகவே அவர் சொன்னார், நான் சுயமாக பேசவில்லை, என் பிதா எனக்கு கட்டளிட்டவர்களை பேசுகிறேன். அவர் சொன்ன வசனங்கள் நமக்கு என்ன செய்கிறது? நித்திய ஜீவனை தரக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்லேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அப்போஸ்தலருக்கு கட்டளையிட்டார். அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள்? உலகெங்கும் திரிந்து ஆண்டவரால் சொன்ன அவருடைய வசனங்களை, அவருடைய வார்த்தைகளை சொல்லி அநேக மக்கள் என்ன செய்தார்கள்? கிறிஸ்துவுக்கு கொண்டு வந்து. அதைத்தான் இந்த வாசிக்கிறோம். பாருங்கள், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பாருங்கள். பாருங்கள், முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டது. அவரிடத்தில் கேட்டவர்கள் யார்? அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலர்கள் மூலமாக இந்த வசனம் உறுதியாக்கப்பட்டதை பாருங்கள். அப்போஸ்தலருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், பரிசுத்த ஆவி வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து யூதேயா, அதாவது உலகத்து சுற்றிலும் என்ன செய்யுங்கள்? சாட்சியாயிருப்பீர்கள். வாசினா பாருங்கள், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4-8 வரை வாசிக்கலாம் பாருங்கள். அன்றியும் அவர் அவருடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்தாவினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதித்தினாலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல.
பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலரை அழைத்துக்கிறார், அப்போஸ்தலரோடு பேசுகிறார். நீங்கள் இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெறுவீர்கள். பரிசுத்த ஞானஸ்நானம் பெற்ற பிற்பாடு என்ன செய்வீர்கள்? பரிசுத்த ஆவியினால் பலனடைந்து உலகம் முழுவதும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அதே போல அப்போஸ்தலர்கள் காத்திருந்து அந்த நாள் வந்த பொழுது பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். முதலாக பேதுரு மூலமாகத்தான் அந்த பிரசங்கமானது முதலாவதாக பிரசங்கிக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் பாருங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் கடைசி வரை வாசித்தான். அங்கே அப்போஸ்தலர் ஒன்று கூடும் பொழுது பரிசுத்த ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் வரத்தினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தை அங்கு முதலாக பிரசங்கிக்கிறார்கள். அங்கு பிரசங்கித்த பொழுது திரளான ஜனங்கள் கூடியிருந்தார்கள். ஆனால் அந்த பிரசங்கத்தை கேட்டு விசுவாசித்தவர்கள் 3000 பேர்கள் மட்டுமே. அந்த 3000 பேர் கர்த்தருடைய வசனத்தை கேட்டதினால் அதை விசுவாசித்து அவர்கள் மனம் திரும்பி என்ன செய்கிறார்கள்? விசுவாசித்த பிற்பாடு அப்போஸ்தலரை பார்த்து என்ன கேட்கிறார்கள் பாருங்கள். அதே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்று கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி, இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி, மறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். 3000 பேர் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதை விசுவாசித்ததனால் தேவனுடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டார்கள், ஞானஸ்நானம் பெற்றார்கள். இவர்கள் எந்த அடையாளத்தையும் எந்த அற்புதத்தையும் எதிர்பார்க்கவில்லை. கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு கிரியை செய்தது. பேதுருவின் பிரசங்கம் உள்ளத்தை குத்தினது. அதை விசுவாசித்தார்கள். என்ன செய்தார்கள்? நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அப்போஸ்தலரை பார்த்து கேட்டார்கள். ஆமரிமாகி கர்த்தருடைய வசனத்துக்கு பலன் உண்டு. ஆக கர்த்தருடைய வசனத்தை நம்ம என்ன செய்யணுமாம்? ஆராய்ந்து அது எப்படி நடக்க வேண்டும். ஆகவே தான் யோவான் சுவிசேஷம் சொல்லும் பொழுது பாருங்கள், யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். வாசிக்கலாம் பாருங்கள். யோவான் 5:39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கூறுகிறது கர்த்தருடைய வசனம். ஆகவேதான் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், வேத வாக்கியங்களை கவனியுங்கள், வேத வசனத்துக்கு செவி கொடுங்கள். அப்பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நீங்கள் நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த கர்த்தருடைய வசனத்துக்கு வல்லம் உண்டு. கண்பாந்திலே கிறிஸ்துவ ஜீவியமே உணர்வுபூர்வமான உணர்ச்சி பூர்வமான கிறிஸ்தவ ஜீவியம் இல்லை, அறிவுபூர்வமானது. அறிவை கொண்டு வேதவசனத்தை வாசித்து அதை கேட்டு அதை விசுவாசித்து பழைய பாமான் ஜீவித்திருந்து மனம் திரும்பி நாம் பாவ மன்னிப்புக்கு என்ன செய்வோம்? நாம் சாணம் பெறுவோம். அதைத்தான் அப்போஸ்தலர்கள் செய்தார்கள். அதை கேட்டு என்ன செய்தார்கள்? விசுவாசித்தார்கள். விசுவாசித்து அப்போஸ்தலரை பார்த்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அப்போ அப்போஸ்தலர் சொன்னார்கள், நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை வாயினால் அறிக்கை செய்து பாவ மன்னிப்புக்கு என்ன செய்யுங்கள்? நான் சாணம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை அப்படித்தான் அப்போஸ்தலர் பிரசங்கித்தார்கள். அப்படி பிரசங்கித்து அநேகர் கிறிஸ்துவுக்குள் பிறந்தார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே 3000 பேர் கிறிஸ்துவுக்குள் பிறந்தார்கள். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை 4ஆம் அதிகாரத்தை வாசித்தார். பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு போன பொழுது அவங்க ஒரு சப்பானி 40 ஆண்டு காலமாக அவர் சப்பானியாக இருந்து அவனை கொண்டு வந்து அந்த தேவாலயத்து வாசலை வைப்பார்களாம். அவனுக்கு என்ன செய்தார்கள்? சுகம் கொடுத்தார்கள். பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு போகும்பொழுது அந்த சப்பானி இவர்கள் புதிதாக வருகிறார்கள், இவர்கள் மூலமாக நமக்கு ஏதாவது விசேஷித்த உதவி கிடைக்கும் என்று சொல்லி அவர்களை எதிர்பார்த்த பொழுது பேதுரு யோவான் அவனை பார்த்து சொன்னார்கள், நீ நினைக்கிறபடி உனக்கு கொடுப்பது கேட்டு என்ன இல்லை,
பொன்னோ வெள்ளியோ இல்லை, ஒன்று மாத்திரம் செய்கிறோம் என்று சொல்லி அவனை தூக்கி வைத்து நிறுத்தி வைத்தார்கள். அவனுடனே குதித்து தேவனை துதித்து அவர் பின்னாலே போனான். அதை அநேகர் பார்த்தார்கள். அப்பொழுது பேதுரு யோவானும் அதை வைத்து அநேக மக்களுக்கு நினைத்தார், சுவிசேஷித்தார்கள், தேவனுடைய வார்த்தை பிரசங்கித்தார்கள். அப்படி தேவனுடைய வார்த்தை பிரசங்கித்த பொழுது கிட்டத்தட்ட 5000 பேர் கிறிஸ்துவுக்கு பிறந்தார். வாசிக்கலாம் பாருங்கள். அது அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்தை பாருங்கள். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 3000 பேர் கிறிஸ்துவுக்குள் பிறந்தார்கள். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் 5000 பேர். இப்படியாக கிறிஸ்துவுக்குள் நாளுக்கு நாள் தொகை பெருகிக் கொண்டே போனது. சபை வளர்ந்து கொண்டே போனது. அப்போஸ்தலர்கள் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்போஸ்தலர்கள் எப்படி பிரசங்கித்தார்கள்? அவர் இயேசுக்கு சொன்னபடி அவர் பரிசுத்தாவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக, பரிசுத்தான் ஞானஸ்நானம் பெற்றவர்களாக, பரிசுத்தான் வரத்தை பெற்றவர்களாக என்ன செய்தார்கள்? கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கித்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலருக்கு சொல்லியிருந்தார், இன்னும் நீங்கள் என்ன செய்யுங்கள், நான் பரலோகத்துக்கு போவேன், நான் சென்ற பிற்பாடு தேற்றவனிடத்தில் வருவார், அவர் வந்து உங்களுக்கு என்ன செய்வார்? சத்தியத்தை போதிப்பார். வாசிக்கலாம் பாருங்கள். யோவான் 14ஆம் அதிகாரத்திற்கு போவோம். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 16 வாசிக்கலாம் பாருங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தோற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவளாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். அப்போஸ்தலர் பரலோகத்தினர் போகிறேன், நான் போனாலும் தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன். அவர் வந்து என்ன செய்வார்? உங்களை வழிநடத்துவார். அவர் என்ன செய்ய மாட்டேன், உங்களை திக்கற்றலாக விடேன், நான் மீண்டுமாக வருவேன் சொல்லி சென்றார். அந்த பரிசுத்தாவியானவர் வந்து தேற்றலாக பரிசுத்தாவியானவர் என்ன செய்தார்? அப்போஸ்தலரோடு கூட அவர்களுக்கு என்ன செய்தார்? போதிக்கிறார். என்ன போதிக்கிறார் பாருங்கள். அதே யோவான் 14ஆம் அதிகாரம் 7 வாசிக்கலாம் பாருங்கள். என்னை அறிந்திருக்கிறீர்கள். 16:7 நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனாயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டுபிடித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இப்படியாக பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு போதிப்பார். அதை அவர்கள் கேட்டு அதைத்தான் அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்தார்கள். அப்போஸ்தலர்கள் கூட அவர் சுயமாக சொந்தமாக தவறாக கற்பனைகளை அவர்கள் சொல்லவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசத்தை அப்படியே பிரசங்கித்தார். எப்படி? பரிசுத்தாவியானுடைய பலத்தினார். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள், பரிசுத்தான் பலனடைந்து யூதேயா எருசலேம் சுற்றி என்ன செய்யுங்கள், எனக்கு நீங்கள் சாட்சிகள். அதே போல அப்போஸ்தலர்கள் சாட்சிகளாக இருந்தார்கள். அப்போஸ்தலர்கள் மூலமாக பிரசங்கிக்கப்பட்டதால் இந்த கர்த்தருடைய வசனம் பாருங்கள். அப்போஸ்தலர்கள் பாருங்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம எடுத்துக்கொள்வோம். ஐந்திலிருந்து 12 வாசிக்கலாம் பாருங்கள். என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷன் ஞானக்குரிய நயவசனம் உள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாக இருந்தது. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம்.
இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. உலகத் தேற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த இரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறிய மாட்டார்களே. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய அலங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவர்களை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவர்களை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். தேவாவியினால் கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கித்தார்கள். அவர் சுயமாக சொந்தமாக நய வசனத்தில் சொல்லவில்லை. அவர்கள் தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டவர்களாக தேவன் அவர்களோடு ஆவியாளர்களோடு பேசினதனால் அதை அவர்கள் செய்தார்கள், பிரசங்கித்தார்கள். அப்படி பிரசங்கிக்கப்பட்ட வேத வசனம்தான் இன்றைக்கி நமது கரங்களில் இருக்கிறது. முதலாவதாக தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு சொன்னார். இயேசு கிறிஸ்து அப்போஸ் சொன்னார்கள். அப்போஸ்தலர்கள் அநேகரை பிரசங்கித்தார்கள். அவர்கள் சொன்ன வசனம்தான் இன்றைக்கி வேதாமத்திலே பதிவாக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி தேவன் பரலோகத்திலிருக்கிறார். தேவன் வலது பாகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் மூலமாக நமக்கு என்ன செய்தார்? பிரசங்கித்ததை வேத வசனத்து மூலம் இன்றைக்கு நீங்கள் நானும் என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம். ஆகவே இந்த வேத வசனத்துள்ளவைகளைத்தான் நாம் கேட்டு விசுவாசித்து அது நடக்க வேண்டுமே தவிர மனிதனுடைய கற்பனைகளுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, செவி சாய்க்கவே கூடாது. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் பாருங்கள், பொய்யான அற்புதங்கள், பொய்யான அடையாளங்கள், எங்கேயோ நடந்தது சொல்லி செய்கிறார்கள். மக்களை திசை திருப்புகிறார்கள். அப்படி மனுஷனுடைய கற்பனைக்கு என்ன செய்யக்கூடாதாம்? நாம் செவி சாய்க்கவே கூடாது. நாம் தேவனுடைய வசனத்துக்கு மாத்திரமே செவி சாய்க்கணும். தேவனுடைய வசனம் நம்முடைய கரங்களுக்காகவே தான் நாம் கர்த்தருடைய வசனத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பாருங்கள், பெரியாவில் இருக்கிற கிறிஸ்து சபையாக கூட ஒன்று கூடி கர்த்தருடைய வசனத்தை தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்தார்கள். வாசிக்கலாம் பாருங்கள். அப்போஸ்தலர் அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்திற்கு பாருங்கள். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 14ஆம் பாருங்கள். 188ஆம் பக்கம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேவில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் கர்த்தருடைய வசனத்தை தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்தார்கள். ஆராய்ந்து பார்த்து காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி செய்தார்கள். அது இப்படி நடந்தார்கள். அப்படி நடந்ததினால் தெசலோனிக்கேவில் இருக்கிற மக்களை காட்டிலும் அவர்கள் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். பராமரிமார்களே, நீங்களும் நானும் கர்த்தருடைய வசனத்துக்கு செவிசாய்க்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை ஆராய்ந்து பார்க்கணும். அப்பொழுதுதான் நாமே பாதுகாத்துக் கொள்ள முடியும். நாம் தேவனுக்கு பிரியமாக. ஏனென்றால் கர்த்தருடைய வசனம்தான் நம்மை தேவர்களாக மாற்றுகிறது. கர்த்தருடைய வசனம்தான் நமக்கு நீதியை படிப்பிக்கிறது. கர்த்தருடைய வசனம் தான் நம்மை உபதேசிக்கிறது. அது கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் என்ன செய்யணுமாம்? செவி சாய்க்க வேண்டும். மனுஷனுடைய கற்பனைக்கான உலகத்திலே பாருங்கள், கர்த்தருடைய வசனத்தை சரியாக புரிந்து கொள்ளாததான் இத்தனை பிரிவினைகள், இத்தனை மார்க்க பேதங்கள். பரலோகத்தின் தேவன் உலக மக்கள் ரட்சிக்கும்படியாக, உலக மக்கள் தேவனிப்படியாக மாறும்படியாக தம் நேசகுமாரை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். எதற்காக? எல்லா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக. ஆக ஆண்டவர் இயேசு உலகத்தில் அநேகருக்கு சத்தியத்தை சொன்னார். அவர் சொல்லும் பொழுது பாருங்கள், வாசிக்கலாம், இத்தனை அடையாளங்களை செய்தார். ஏனென்றால் அவரை தேவகுமார் என்று மக்கள் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும் என்று பாருங்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார்.
தேவன் அவருடைய கூட இருந்தபடியினாலே அவர் நம்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையால் அகற்றப்பட்டவராயும் குணமாக்கியவராயும் சுற்றித் திரிந்தார். பாருங்க, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவராயும் சுற்றித் திரிந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே 3 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். 3 ஆண்டுகள் கர்த்தருடைய வசனத்தை போதித்து அநேக மக்களுக்கு நன்மைகளை செய்தார். அவர் செய்த நன்மைகள் ஏராளம் பாருங்கள். அதன் மூலமாக அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள். அவர் வசனத்தை கேட்டார். அதற்காகவே இந்த வேதாகம் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம் பாருங்கள். அதை யோவான் 20ஆம் அதிகாரம் 30-31 வாசிக்கும் பொழுது பாருங்கள். யோவான் 20ஆம் 30-31. இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்காத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீசருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வசனம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அடையாள அற்புதங்களை அறிந்து விசுவாசித்து அவர் மூலமாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகவே இந்த வேதவசனம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேதவசனத்தை அப்போஸ்தலர்கள் உறுதிப்படுத்தினார்கள். இது கர்த்தருடைய வசனம், தேவனுடைய வார்த்தை என்று சிலாகரிமாலை தேவன் பரலோகத்திலிருந்து வேதவசனத்து மூலமாக நம்மோடு கூட பேசுகிறார். இதை வாசிக்கும் பொழுதெல்லாம் நமக்கு உணர்வுகள் வர வேண்டும். தேவனுடைய வார்த்தை, தேவன் நம்மோடு பேசுகிறார். அது தேவனுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை கேட்டு அதை விசுவாசிக்க வேண்டும். அப்போ அதைத்தான் செய்தார்கள். இயேசு கிறிஸ்து கூட பிரசங்கித்த பொழுது அநேகர் இயேசு என்ன செய்யவில்லை, இவர் மரியாவின் மகன் அல்லவா, யோசேப்பின் குமாரன் அல்லவா என்று சொல்லி இயேசுவை கேட்டு நினைத்தார்கள். ஆனால் இயேசு செய்த அடையாளத்தை பார்த்து, அற்புதத்தை பார்த்து அவர்கள் பயந்தார்கள். ஒரு சாதாரண மனிதன் இப்படி செய்ய முடியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு முறை அவர் பிரசங்கித்த பொழுது கிட்டத்தட்ட 5000 பேர் செய்தார்கள். அங்கு கூடி அவர் வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்போ 5000 பேர் கூடியிருந்த பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து, இவ்வளவு நேரம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் பசியாக இருக்குமே, இவர்கள் சாப்பிட ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களை கேட்கின்றார். அப்போஸ்தலர் சொன்னார்கள், ஐயோ, இத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுப்பதென்றால் எங்கு போய் வாங்குவது என்று சொல்லி கேட்ட பொழுது ஆண்டவராகிய இயேசு சொன்னார், யாராவது இங்கு அவர் சாப்பிடுவதற்கு ஏதாவது கொண்டு வந்திருக்கிறா என்று விசாரிங்கள் சொல்லி விசாரித்த பொழுது ஒரு தம்பி, ஒரே ஒரு பையன் 5 அப்பம் 2 மீனை கொண்டு வந்திருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து அதை கொண்டு வாங்கி அதை வாங்கி எல்லாரும் என்ன செய்தார்? வரிசையாக உட்காரும்படி செய்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து ஜெபித்து அந்த 5 அப்பம் 2 மீனை அப்போஸ்தலருக்கு கொடுத்தார்கள். அவர்கள் சென்று எல்லாருக்கும் என்ன செய்தார்கள்? பரிமாறினார்கள். பாருங்கள், 5000 பேர் வயிறு நிறையா சாப்பிட்டு பிற்பாடு மீதி 12 கூடு நிறைய என்னாலாம் நிரம்பியிருந்ததாம். எல்லாரும் பார்த்தார்கள். இயேசுக்கு இந்த அடையாளத்தை, அற்புதத்தை எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். இன்னும் பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். இது எல்லாரும் பார்த்தார்கள். எல்லாரும் பார்த்து ஒரு சாதாரணப்பட்ட மனிதர் இது செய்ய முடியுமா என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அடையாளத்தை, அற்புதத்தை பார்த்து ஆண்டவரை விசுவாசித்தார்கள். அவருடைய வசனத்தை கேட்டார்கள். அது மாத்திரமில்லை, யோவான் சுவிசேஷத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அடையாளங்களை, அற்புதத்தை பார்த்தவர்கள் இயேசு கிறிஸ்து வார்த்தையை கேட்டு இயேசு பின்னே வந்தார்கள். இயேசுவை விசுவாசித்தார்கள். அவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை பாருங்கள். யோவான் 8ஆம் அதிகாரம் 30-32 வாசிக்கலாம். இவர்களே அவர்கள் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். பாருங்கள், எல்லாரும் இயேசுவின் பின்னே வந்தார்கள், இயேசுவை விசுவாசித்தார்கள். இன்றைக்கு கூட அநேகர் இயேசுவை விசுவாசிக்கிறார்கள். அவர் ஜீவனுள்ள தேவகுமாரன் நம்புகிறார்கள். ஆனால் அவர் உபதேசத்தை என்ன செய்வதில் நிலைத்திருப்பது கிடையாது. பிசாசுகளும் கூட
விசுவாசித்து நடுங்கின்றது. அவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னது, நீ விசுவாசித்தால் மாத்திரம் போதாது, என் உபதேசித்து நிலைத்திருங்கள், அப்படி என்ன செய்வீர்கள், எனக்கு சீஷராயிருப்பீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் இதுதான் சத்தியம் என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்தினார். மறிமாறி வசனத்தை தான் கேட்க வேண்டும். இதை அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்தார்கள். அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்த பிரசங்கமானது இந்த வேதாந்தத்தை கேள்வி இதைத்தான் செய்யணுமாம். மற்ற மக்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும், மற்ற மக்கள் சொல்ல வேண்டும், சத்தியத்தை சத்தியமாய் போதிக்க வேண்டும், தவறாக போதிக்கூடாது. பாருங்கள், ஒருவன் போதித்தால் வேத வாக்கின்படி போதிக்க கடவன். 1:14 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்கும் பாருங்கள். 1:14-11 ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி ஒருவன் போதித்தால் தேவன் வாக்கின்படி போதிக்க வேண்டும். தேவன் சொல்லாது சொல்லக்கூடாது, தேவன் போதிக்காது போதிக்கூடாது, சத்தியத்தை சத்தியமாய் போதிக்க வேண்டும். இன்னும் 1 Corinthians 4 அதிகாரம் 6 வசனத்தை வாசிக்கும் பொழுது, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்னவே கூடாதா. அமரிமாலே கர்த்தருடைய வார்த்தை என்ன போதிக்கிறதோ, தேவன் வார்த்தை என்ன எழுதியிருக்கு, அதைத்தான் போதிக்க வேண்டும், அதைத்தான் சொல்ல வேண்டும். அதை விட்டு தவறான கருத்துக்களை, தவறான தகவல்களை மக்களிடத்தில் சொல்லி நினைச்சக்கூடாது, மக்களை ஏமாற்றக்கூடாது. இந்த கணினிச்சார்கள் இந்த உலகத்தில் சுகபோகமாய் வாழ வேண்டும் என்பதற்காக மக்களை ஏமாற்றி அவர்கள் மக்களுடைய மூளையை சலவை செய்து அணிகிறார்கள், ஆட்களை சேர்த்து அது மூலமாக இருக்கிறார்கள், பணம் வசூல் செய்கிறார்கள். தங்கள் உயரமாக வாழ வேண்டும், சுகபோகமாக வாழ வேண்டும் என்று அதுவல்ல கர்த்தருடைய ஊழியம். சத்தியத்தை சத்தியமாக சொல்லி ஆத்மாவை ஆதாயப்படுத்தும், நித்திய ஜீவனுக்கான வழியை போதிக்க வேண்டும். அதை விட்டு பொய்யான அடையாளங்களை, பொய்யான அற்புதங்களை சொல்லி மக்களை சிக்கிறாது. ஏமா இன்றைக்கு அப்படித்தான் செய்கிறார்கள். அது தவறான காரியம், தவறான ஊழியம். கர்த்தருடைய வசனத்தை சத்தியத்தை சத்தியமாக போதிக்கும், அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொன்னார். வாசிக்கலாம் பாருங்கள், யோவான் 12 அதிகாரம் 48 வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 12:48. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாய தீர்க்கிற ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் கர்த்தருடைய வசனம் தான் நம்ம நியாயந்திருக்கும். அவருடைய வசனத்தை கேட்காதவர்கள் வசனத்தை கீழ்ப்படியாமல் நினைக்கிறார்கள், இயேசுவை தள்ளுகிறார்கள். இயேசுவை ஆண்டவரை சொன்னாலே பிரயோஜனம். லூக்கா 6:44 வாசிக்கிறோம், என்னை ஆண்டவரே சொல்லியும் நான் சொல்லுகிறபடி செய்யாமல் இருக்கிறது என்ன என்று கேட்கிறார். ஆமரிமார்களே, கர்த்தருடைய வசனத்தை விசுவாசித்தால் மாத்திரம்தான் அவருக்கு நாம் செவி கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்க முடியும். அந்த வசனத்தை நினைச்சுக்கூடாது, நாம் தள்ளிவிடக்கூடாது. சத்தியத்தை சத்தியமாக ஏற்றுக்கொண்டு அது நடக்கிற வேத வசனம் நமது கரங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். அப்போ அதைத்தான் செய்தார்கள். பாருங்கள், அப்போஸ்தலர்கள் போதித்த போது பாருங்கள், இந்த கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டு சொல்லி சொல்கிறார். வாசிக்கலாம் பாருங்கள், எபேசியர் 3 அதிகாரம் 9-11 வரை வாசிக்கலாம். எபேசியர் 3 அதிகாரம் 9-11 வரை. தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துறைதனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அந்தந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்து கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே அதிகாலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லோருக்கும் வெளிப்படையாக காண்பிப்பதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கு எப்படி? சபையின் மூலமாக. இது தேவனுடைய அநாதி திட்டம், அநாதி தீர்மானம். ஆக அப்போஸ்தலர்கள் இதை பிரசங்கித்தார்கள். அதே போலதான் நாமும் கூட இந்த அநாதி திட்டத்தை, அநாதி தீர்மானத்தை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்கும், தேவ வசனத்தின்படி நாம் நடக்க வேண்டும். இது தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னமே அவர் வைத்திருந்த ஒரு திட்டம், தீர்மானம். பாருங்கள், அதே எபேசியர் 1 அதிகாரம் 4-6 வரை வாசிக்கும் பாருங்கள். எபேசியர் 1 அதிகாரம் 4-6 வரை. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தேற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே
தாம் நமக்கு தந்தருளின நம்முடைய கிருபையின் மகிமை புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். இது அப்போஸ்தலர் பிரசங்கித்தார்கள். நாம் இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் தேவன் சுவிகார புத்திரராய் மாற முடியும். இயேசு கிறிஸ்துனுடைய உபதேச சட்டத்துக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் நாம் அவருடைய பிள்ளையாக மாற முடியும். இதைத்தான் உலகமெங்கும் தெரிந்து அப்போஸ்தலர் பிரசங்கித்தார்கள். இதே திட்டம், அனாதி தீர்மானம் உலக தோற்றத்துக்கு முன்னமே அவர் கிறிஸ்துவுக்குள் நம்ம என்ன செய்தார் தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் கிறிஸ்துவுக்குள் பிறக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை கேட்டு அதை விசுவாசித்து பழைய பாமான் ஜீவித்து மனம் திரும்பி நாம் விசுவாசத்தை வாங்கல் அழிக்க செய்து பாவம் மன்னிப்புக்கென்று நாம் சாணி பெறும் பொழுது அவருடைய பிள்ளைகளாக மாறும், தேவனுக்கு சொந்த புத்திராக மாறுகிறோம். அப்பொழுது அந்த பரலோக பாக்கியத்திலே பங்கு பெற முடியும். இது தேவனுடைய திட்டம், அனாதி தீர்மானம். இதைத்தான் அப்போஸ்தலர் உலகமெங்கும் சென்று பிரசங்கித்தார்கள். கர்த்தருடைய வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை, அவள் பொய்யான அற்புதங்களை அடையாளம் செய்தார்கள். அது எல்லாரும் பார்த்தார்கள். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே பேதுரு யோவானும் 40 ஆண்டு காலமாக சப்பானியை சுகப்படுத்தினது எல்லாரும் பார்த்தார்கள். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அவனை கேட்டார்கள். அவனை பெற்றோர்களை கேட்கிறார்கள். இது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போஸ்தலருக்கு சாட்சியாக இருந்தார்கள். அநேக ஜனங்கள் சாட்சியாக இருந்தார்கள். அதுதான் நல்ல அடையாளம். இன்றைக்கு செய்கிறார்களே அதுவல்ல அடையாளம். அதுக்கு எந்த விதமான சாட்சியம் கிடையாது, எந்த விதமான ஆதாரம் கிடையாது. ஆகவே இன்றைக்கு தவறான போதனையை அநேக மக்கள் போதாக நீங்களாலும் மிக கவனமாக இருக்க வேண்டும். சத்தியத்தை சத்தியமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை தான் பிரசிக்க வேண்டும். அது நடந்தால்தான் அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் எவ்வளவு அழகாக வேதாந்தத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆகிய கண்பாந்தலி நீங்களாலும் கர்த்தருடைய வசனத்துக்கு மாத்திரமே செவி கொடுப்போம். கர்த்தருடைய வசனத்தை மாத்திரமே மக்கள் மட்டிலே போதிப்போம். மற்ற தவறான கருத்துக்களை, தவறான தகவல்களை நம்ம சொல்லவே கூடாது. பாருங்கள். ஆகவே இந்த அருமையான வேளையிலே கர்த்தருடைய வசனம் நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றுகிறது. கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிக்கும் பொழுது நாம் அந்த பழைய பாவ ஜீவித்திலிருந்து நம்மை மனம் திரும்ப செய்கிறது. அது மாத்திரமில்லை, ஆனால் இயேசு கிறிஸ்து தேவகுமாரனை விசுவாசித்த பிற்பாடு நாம் பாவம் மன்னிப்புக்கு நான் பெறும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறோம். ஆகவே கர்த்தருடைய வசனம் போதிக்கிறது. இதை புரிந்து இதை அறிந்து நாம் தேவனுக்கு பிரியமாக ஜீவிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் தேவனுக்கு பிரியாக மாறலாம். அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கள் இதை மற்றவர்கள் செய்யணுமாம். இதைத்தான் மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும். தேவனுடைய வசனத்தை சொல்ல வேண்டும். அப்படி சொல்லி அநேக ஆத்துமாக்களை நம் கிறிஸ்துவுக்கு கொண்டு வர தேவன் நிச்சயவராக தேவன் தாமே இந்த வசனத்தையும் கேட்டு நம் அனைவரையும் ஆசிரிப்பார். இவருடைய சத்தியத்தை கேட்டு உங்களையும் தேவன் ஆசிரிப்பாராக. என கண்பான்களே, இதை கேட்கின்றவர்கள் அநேகர் நீங்களும் கூட மற்றவர்கள் கேட்க முடியாது. என்ன செய்யுங்கள், இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஜெபம் செய்வோம். இரக்கம் மிகுந்த எங்கள் பரலோகத்தின் தூய பிதாவே, இந்த நாளும் உடைய வசனத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க தியானிக்கத்தக்க தந்த தயவிற்காக நன்றியோடு கொடுத்திருக்கிறோம். பரிசுத்த தகப்பில் நீர் உலக மக்களான எங்களை உமது பிள்ளையாக மாற்றுவதற்காக பரிசுத்தாவில் எழுதப்பட்ட வேத வசனத்தை எங்களுக்கு தந்திருக்கிறதாவே, உம்மால் கொடுக்கப்பட்ட சட்ட புத்தகம், உம்மால் கொடுக்கப்பட்ட அன்பின் கடிதம், இதான் விசுவாசித்து, இதான் கேள்விப்பட்டு அதை விசுவாசித்து பழைய பாவ ஜீவித்து மனம் திரும்பி நாங்கள் விசுவாசித்து வாழ அறிக்கை செய்து பாவ மன்னிப்புக்கு நாம் சாணி பெரும் பொழுது தகப்பனே உமது பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம். அப்படிப்பட்ட விசுவாசத்தை உறுதியாக இருந்து கர்த்தருடைய வசனத்தை நாங்கள் விசுவாசிக்கு உதவி செய்யுமையா. கர்த்தருடைய வசனத்தை போதிக்கு உதவி செய்யும். கேட்டு எங்களை ஆசித்து காத்துக்கொள்ளும். எல்லாருடைய பாவ குற்றதைவாக மன்னித்தரலும். இவை அனைத்தையும் எங்கள் அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்றின்ப நாமத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.